ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஷீரோ என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாருங்க. ஷீரோ ரெண்டு பேர் ஷீரோ ரம்யாவோட வெப்பம்லாம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் ஆயிரம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு ஆயிரத்தெல்லாம் காட்டு. லைட்டா திரும்புங்க. இங்க பாருங்க வேப்பலை மரத்தையே உடச்சி வச்சுக்கிறா. கையில கிட்ட காட்டு. கையில வச்சுக்கிறேன். அருவா அருவா பேய் பயம் எனக்கு. பேய் தான் ஒன்றை பார்த்து பயந்தோன்னு நீ பேயை பார்த்து பயப்படுறியா? ரம்யா சூப்பராக நண்டு பிடிக்கிற. நல்லா நண்டு பிடிக்கிறேன். நான் தான் பயப்படுவேன் நண்டு கடின்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல ரம்யா பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். வா ஏச்சு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்து நைட் டைமில் நண்டு பிடிக்க வந்து போகிறோம். நாங்கள் நண்டு பிடிக்க சொன்னோன்னே ரம்யா வந்து ரொம்ப ஆர்வத்தோட வாங்க பெரியம்மா நானும் வரேன்னு சொன்னேன். பொழுது போயிடுத்துமான்னு சொன்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு பயமா எத்துன்னு தெரியல. நான் வந்து ஒரு பட்டை போட்டு வந்து சொல்லிட்டேன். நாங்கள் அதேமாரி அவள் ஒரு பட்டை போடணும், எனக்கு ஒரு பட்டை போட்டேன். ஜெயஸ்டி நாங்களாம் போட்டு பார்த்துட்டு போயிட்டு 3 பட்டையை போட்டு வந்துட்டான் பல்கா. ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மணி 10 ஆக போகுது. இதுக்கப்புறம் போனால் கொஞ்சம் லைட்டாக அள்ளு விடுது. ரம்யாவோட வெப்பம்லாம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் ஆயிரம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு ஆயிரத்தெல்லாம் காட்டு. லைட்டாக திரும்புங்க. இங்கே பாருங்க வேப்பலை மரத்தையே உடச்சி வச்சுக்கிறா. கையில கிட்ட காட்டு. கையில வச்சுக்கிறேன். அருவா அருவா பேய் பயம் எனக்கு. பேய் தான் ஒன்றை பார்த்து பயந்தோன்னு நீ பேயை பார்த்து பயப்படுறியா? அதே மாதிரி அவளும் வச்சுக்கணும். எங்க தலையில அழகாக சூட்டாங்க. நம்ம தலை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறாரு, அவர் மட்டும் வேப்ப மரத்தையே உடச்சி வச்சுக்கிறாரு. அந்த இருக்கும். சரி வாங்க போலாம். நம்ம போயிட்டு நண்டு பிடிக்க பார்த்து என்னென்னலாம் சுவாரஸ்யமான விஷயம் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். வாங்க போலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ரம்யா நம்மள என்னென்னலாம் வச்சு செய்யறா, என்னெல்லாம் ஃபன் பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ இருட்டா இருக்கு சொல்லிட்டு பாருங்க. ரம்யா இங்கே பிதிர் கிளம்புதுன்னு அது ரம்யா கருத்துக்காக தான். ஐயோ கடல்ல 2 லைட் விடுறி இந்த வருஷம் ஷீரா பாருங்க. எங்களுக்கு முன்னதான் போயிருப்பேன் அவரு டான். ஆமாம் எவ்வளோ இருட்டு பார்த்தீங்களா? கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து பயமாக தான் இது. அம்மாவாசை கருக்கள். ஆமாம் இந்த மாத ரம்யா சிக்கன் ஆச்சு சிவனாண்டி. கடவுளே பத்த பண்ணாத ரம்யா. போ ரம்யா. இது வந்து சேனப்பன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், கைடிக்கு வந்து எருவு மாரி இது. டைமில் பார்த்தா வந்து பெருசு பெருசாக இருக்கும். இலை இப்போ தொட்டா சின்ன மாரி இப்போ எவ்வளோ சின்னதாக இருக்குது. நான் அன்னைக்கு பார்க்கும்போது சின்னோண்டு இருந்தது. இப்போ ஒரு ஆளு வளர்ந்துட்டு நீ வந்து சீக்கிரம் வளர்ந்துடும். 25 நாளில் 30 நாளில் வளர்ந்துடும். அன்னைக்கு தும்மோண்டு இம்மா பெருசு செடி தான் பார்த்தேனே. இது இம்மா பெருசு தான் இருந்துச்சு. இவ்வளோதான் இருந்தது. இம்மா பெருசு வந்துட்டு இம்மா தூரம். சரி போங்க. சரி வாங்க. தண்ணி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நண்டை கொடுங்க. ஆனால் நான் நண்டு பிடிச்சிருக்கேன் போல சீக்கிரமா. ஹாய் ராதா. ரம்யா நீ ஒரு நண்டு வச்சுக்கிற, அப்பாவும் 2 நண்டு வச்சுக்கிற, ரம்யாவும் 2 வச்சுக்கிற, நான் வந்து நத்தை வச்சுருக்கேன். அம்மா இங்கே வாங்க சீக்கிரம். ரம்யா நீயா பிடிக்கிற? விட்டுட்டு பிடிக்கிறியா? ஐய் பிடிச்சிட்டாடா. பிடிச்சிட்டு ரம்யா இருக்குது இந்த வயல் உள்ளது. ராதா நண்டுலாம் தண்ணி உள்ளல்ல, வயல் உள்ளது ராதா. நண்டே கிடைக்க சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் சூப்பராக கிடச்சிச்சு. ரம்யா சூப்பராக நண்டு பிடிக்கிற. நல்லா நண்டு பிடிக்கிறேன். நான் தான் பயப்படுவேன் நண்டு கடின்னு சொல்லிட்டு. ஆனால் பரவாயில்ல ரம்யா பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். வா ஏச்சு வா. சத்தம் போடாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு வரது தெரியுமே. இவ்வளோ அமைதியாக படுத்துட்டு இருக்காங்க. அப்போ பிடிப்பா கிடைக்குது. காணண்டி மேலே ஏறிடு போது. வாங்க போகலாம். ரம்யா சூப்பராக இருக்குது ஜெயம். இங்கேருந்து பார்க்க செம்மையாக இருக்குதுல்ல. இங்கே ஒரே லைட் வெளிச்சம் மட்டும் தான் அடிக்குது. அங்கே ஜன்னல்லாம் தெரியுது நம்மளுக்கு. ஆமாம், ஆனால் ஜன்னல் உள்ளே உட்காந்துட்டு ஆள் தான் தெரிய மாட்டுறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா தான் நிறைய நண்டு பிடிச்சது. இப்போ பேய் தான் இப்போ நண்டே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போனாங்க. சூப்பராக வந்து நண்டு நிறைய கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா நண்டும் நான் தான் பிடிச்சேன். போய் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ரம்யா வந்து சூப்பராக நண்டு பிடிச்சா, அசால்ட்டாக வந்து பிடிச்சா. எனக்கு கடிக்குமா கொள்ள மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சம்பவம் செஞ்சு வச்சு ரம்யா இங்கே பாருங்க, நண்டு பிடிச்சி என் கையில் குத்துட்டு நண்டை பிடிச்சி அம்மிக்கு பார்த்து என் கையை வெட்டி கடிக்க வச்சிட்டா பாருங்க. ரம்யா நண்டு பாதி நண்டு என் கையில் குத்துட்டா, பாதி நண்டு கையில் வச்சு இப்படி ஆகுனா அந்த கோவம் வந்து ஃபஸ்ட்டு வேகமாக கடிச்சிட்டு போயிருங்க. நண்டை வச்சு நான் விளாட்றேன் நீ இப்படிவா அப்படி சம்பவம் பண்ணிட்டு என்ன ஜாஸ்தி பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே சேர்த்த வர இப்படி கீழே அண்ணன் வரப்பு தானே வந்தா பூந்தா பூந்தா பாரு பாரு சேர்த்த வாய் ஃபுல்லாக மேலே போட்டா. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே ரம்யா. நாளைக்கு ரம்யா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தோச்சு தரணுமே எனக்கு. எல்லாருக்கும் எல்லாம் ஒரு ஒரு சேவை பண்ணி வச்சுட்டா. அவன் நண்டு பிடிக்க ஆரம்பிச்சா அவளோட அளப்புற தாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா சூப்பராக நண்டு பிடிச்சி ரம்யா. பேண்ட் பாரு ரம்யா பேண்ட்லாம் பாரு. நான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்டு பிடிச்சி அவருக்கே கம்மியாக தான் சேர்த்து கரைப்படுது. இங்கே பாருங்க சேர்த்து கரையில நான் ரொப்பி வச்சுக்கிறேன். நத்தை வேற நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆனால் ரொம்ப பிடிக்கலாண்ணா நத்தை வந்து ஜெயஸ்ரீ பிடிச்சேன். வேணாம் சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சமாக தான் பிடிச்சிருந்துக்கணும். நம்ம பிடிச்சது போடலாம். நாளைக்கு வந்து நம்ம நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு ரெடி சாப்பிட்றோம். ஓகே சரி, நான் காலையில் இருந்து உனக்கு நண்டு குழம்பு வச்சு தரேன். நாட்டு நண்டு குழம்பு எப்படின்னு பாரு. இதுக்கே மரவள்ளி கிழங்குலாம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம கத்திரிக்காய் தான் இருக்குது, நாட்டு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஷீரோ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பாருங்க. ஷீரோ ரெண்டு பேர் ஷீரோ போடு போ போ வராது போ வராது போ வராத வராத வீட்டுக்கு வராத போ போ ஷீரோ என் சொல்லுண்டி இது அம்மா சேட்டை பார்த்து வருது. ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கெல்லாம் நைட் நேரத்தில் நண்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரம்யா வந்து போகும்போது தான் அப்படியே ஒரு பயந்த மாதிரி சொல்லி அந்த பயந்து சுபமாக வந்தா. ஆனால் அங்கே வந்து தில்லா வந்து நண்டு வந்து பிடிச்சி போட்டா சூப்பராக இருந்தது. இந்த ஷீரோ வேற ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் வீடியோ எடுத்து தெரிஞ்சே வேணும்னு ஒரு குறுக்கு வந்து இந்த கௌஷிக் ஃப்ரெண்ட்ஸ். நான் திட்டினா அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இவரு. ஆமாம் ஜெயஸ்ரீ நான் திட்டினா வந்து ஜெயஸ்ரீட்ட போகுது, அவரு ஜெயஸ்ரீ திட்டினா என்கிட்ட வந்துடுறாருங்க. டே ஷீரோ எடைய போடா போக முடியாது. குழம்பு வச்சுக்கிறேன். குழம்பு வச்சு பார்க்கலாம். ரம்யா வந்து ரெடி பண்ணி தரேன் சொல்லியிருந்தா. குழம்பு வச்சுட்டு பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. சரிம்மா. அது மட்டும் இல்லை, ஷீரோ பண்ணும்போது சின்ன கியூட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டுறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக ஒரு என்கிட்ட வந்து அழகாட்டாரு கோச்சிக்கணும். அம்மா வந்து ரம்யா செல்லமாக வந்து ராதா ராதான்னு கூப்பிடுவா. அவளுக்கும் வந்து பழகிடுச்சு, அம்மாவுக்கும் வந்து அது பழகிடுச்சு. அதனால் அதை மட்டும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.